ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில், ஏன்பா கிண்டி வரைக்கும் போனோம், ஆட்டோ வருமா? வரும் சார். ஆட்டோவில் பாட்டுலாம் போடுவீங்களா? என்கிட்ட செட்டுலாம் இல்லைங்க சார். ஏசி இருக்கா? ஓப்பனில் எப்படி சார் ஏசி போட முடியும்? ஐயோ, ஓப்பனாக வேறு இருக்கா? எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆச்சு. சரி சரி, வைஃபையாவது இருக்கா? இல்லைங்க சார். எதுவுமே இல்லாத வண்டியில் எப்படியா போகிறது? ஏன் சார், நீங்கள் கேட்குற வசதியெல்லாம் வேணும்னா அதோ கால் டேக்ஸி இருக்குது பாருங்கள், அங்கே போங்க. வண்டியெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. அது சரி, இந்த 21C பஸ்ஸு எங்கே நிற்கும்? அடப்பாவி, இவ்வளவும் கேட்டுட்டு டவுன் பஸ்ஸில் போகிறான் பாரு மூதேவி. ஒரு கணவன் மனைவி, என்னங்க இன்றைக்கி நான் கார் ஓட்டுறேன், சாவி என்கிட்ட கொடுங்களேன். நீ கார் ஓட்டியே நான் பார்த்தது இல்லையே, உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? நான் ஏதோ ஓட்டும் போது ஒரு நாள் லைட்டு கம்பத்தில் மோதிட்டேன். அதனால் பயந்து கார் ஓட்டுறதை நிறுத்தி வச்சுட்டேன். இன்னிலேருந்து ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. சரி சரி, ஓட்டு. இண்டிகேட்டர் லைட்டை முதல்ல கரெக்டாக போடு. எதுக்குங்க? அப்போ தான் நமக்கு பின்னாடி வர்றவங்களாம் நாம் எங்கே போகிறோன்னு தெரியும். நாம் எங்கே போகிறோன்னு சிக்னல் போட்டு அவங்களுக்கு காட்டணுமா என்ன? நாம் எங்கே போனால் அவங்களுக்கு என்ன? அது சரிங்க, இந்த சாவியை எங்கே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். திருண்ணியா? சார் அடிக்காதீங்க. ஏன், எங்கள் அப்பா கூட போலீஸில் தான் இருக்கார். ஐயோ, ஏதாவது ஆஃபீஸராக இருந்துட போகிறாரு. சரி, உங்கள் அப்பா போலீஸில் என்னவா இருக்கார்? விசாரணை கைதியாக இருக்கார். ஒரு பெரிய தில்லாலங்கடி ரவுடி, எக்கச்சக்க வருமானம், எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அப்படிலாம் சம்பாதிச்சு வச்சுருந்தான். அவனுக்கு ஒரு கேஷியர். அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆள் இருந்தால் தான் தன்னோட கொள்ளை விவரம்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளை வேலைக்கு வச்சுருந்தார். ஒரு நாள் கணக்கு வழக்கெலாம் பார்த்தபோது 10 கோடி ரூபாய்க்கு அதில் கணக்கே இல்லை. அவங்கக்கிட்ட கத்தி கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஆஃபீஸில் மற்றவங்களுக்கும் விஷயம் பரவிடும். அதனால் சைகை பாஷை தெரிஞ்சு அவர் வக்கீலை கூப்பிட்டு, இந்த கேஷியரை விசாரிங்க, 10 கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு. வக்கீலும் கேஷியர்கிட்ட சைகை பாஷையில் 10 கோடி என்னாச்சு, எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன்னு கேட்டார். கேஷியரும், பணமா? என்ன பணம்? எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பதில் சொன்னார். வக்கீல் ரவுடிக்கிட்ட இதையே சொன்னார். ரவுடிக்கா ஒரே கோபம். உடனே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நீட்டி அவன் நெத்தியில் குறி வச்சு, வக்கீல்கிட்ட, இங்கே பாருங்கள் வக்கீல், இன்னும் ஒரு வாட்டி கேளுங்க, சொல்லலைன்னா நான் கொன்னுடுவேன்னு சொல்லுங்கள் அவங்ககிட்ட. சரின்னு வக்கீலும் சைகை பாஷையில் சொன்னார். அந்த ஊம ஆளும் கேஷியரான அந்த ஆள், ஐயோ என்னை கொல்லாதீங்க, நான் பணத்தையெல்லாம் எங்கள் மாமனார் வீட்டு தோட்டத்தில் வலது பக்கமாக புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா. ரவுடி, வக்கீலே என்ன சொல்கிறான் அவன்? சார், அவன் உங்களை சொல்கிறான், அந்த பேமானிக்கு சுடுற அளவுக்குலாம் தைரியமே கிடையாதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் போட்டிங்கன்னா, மச்சான் நான் ஆஃபீஸில் இருக்கேன்டா, வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக கூப்பிட்றேன் அப்படின்வாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கால் பண்ணால், மச்சான் நான் வீட்டில் இருக்கேன்டா, நான் ஆஃபீஸ் போயிட்டு கூலாக பேசுகிறேன் அப்படின்றாங்க. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.